தக் லைஃப். இந்த படத்தோட ரிவ்யூ சொல்லலான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அதுக்காக நான் இங்கே வரல. இந்த படத்தை பற்றி வந்துருக்கிற ட்ரோலையும் மீம்ஸையும் பார்த்து ரியாக்ட் தான் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன தெரியுமா? த்ரிஷாவை யார் வப்பாட்டியாக வச்சுக்கிறதுன்னு தான் கதையாம். இதை நான் சொல்லிங்க, மீம்ஸ் வந்துக்குது. பார்ப்போமா? மணிரத்னம் கதை கிடைக்கலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உள்ளு சீரிஸ் எபிசோட் பார்த்துருப்பார் போல். அதை அப்படியே படமாக எடுத்து வச்சுக்கிறாரு. படத்தில் த்ரிஷாவை யார் வப்பாட்டியாக வச்சுக்கிறது தான் கதையாம். ஏடாடே, அவர் எப்பேற்பட்ட மனுஷன், எவ்வளோ பெரிய டைரக்டரு, அவரை போய் இப்படி பொஸ்க்குன்னு சொல்லிவிட்டீங்களாடா. எனக்கு வருத்தம்பா. சரி, அடுத்த மீம்ஸை பார்ப்போம். அட, நம்ம ப்ளூ சட்டை மாறேன். அஞ்சரைக்குள்ள வண்டி அல்லது மாமனாரின் இன்பவரி என்பது தான் தக் லைஃப் படத்திற்கு பொருத்தமான தலைப்பாக இருக்குமா? என்னன்னா சொல்றாரு? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி இருக்குமோ? இருங்க, அடுத்த நிமிஷம் பார்த்துருவோம். இந்த ஆளு இந்த அம்மா பயங்கரமா லவ் பண்றான். ஆனா இந்த அம்மா இந்த ஆளு தான் ரொம்ப லவ் பண்ணுது. இவன் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் இவன் வாங்கி கொடுத்த மாதிரி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்றான். ஆமாப்பா, வர மீம்ஸ் எல்லாம் எப்படியே இருக்குது, ஒன்றும் பயணங்களையே. சரி, அடுத்த மீம்ஸை பார்ப்போம். உனக்கு அவர் வேணுமாமா? உங்களுக்கு அவ வேணுமா? ரெண்டு பேரை வச்சு காப்பாற்ற முடியாதுங்க. இவங்களோ யாரு? ரெண்டு பேர் தான் மேடம். ரெண்டு பேர் கிடையாதுங்க. யாரா ஒருத்தரோட ரெண்டு பேர் தான் மேடம். ரெண்டு பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி, ரெண்டு சட்ட அனுமதிக்காது. அதான் உண்மை. ஏடா டே, அநியாயம் பண்ணிட்டீங்கடா. த்ரிஷாவை இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களாடா டே. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும். என்ன ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. முடியலடா டே. டே, ஆண்டவர் பாவண்டா. ஆண்டவராக இயேசுவே. இது சிரிப்புக்கு எது வேணாலும் கொடுப்பேன். கோயம்புத்தூர்ல 6 மில்லு இருக்கு. அதுல ஒரு மில்ல எழுதி வச்சிடுறேன். மில்லுக்காரன் செருப்புலயே அடிப்பான். அது ஆசிரியர். மெட்ராஸ்ல 3 கப்பல் ஓடுது. அதுல 1.5 கப்பல் உனக்கு எழுதி வச்சிடுறேன். டேய், கப்பல்கார உன்னை கடல்ல பிடிச்சி தள்ளி விட்டுருவான். ஐயோ, ஆறுனது மறுபடியும். அது டேப் இருக்காடு. ஊட்டியில டீ எஸ்டேட் 100 ஏக்கர் இருக்கு. இருக்குடா, உனக்கு இருக்கா? முடியல, சத்தியமா முடியல. இதுக்கு மேல நம்மளால முடியாதுடாப்பா. போகுதா? என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. சரி, அடுத்த நிமிஷம் பார்க்கலாம். கல்யாண வயசுல வீட்டில் பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு வைப்பாட்டி வீட்டில் ஒரு வாரம் ஃபன் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல எங்கிட்ட வேற வந்து காணி நிலவை 90 வயசு வரைக்கும் ஒன்னா இருப்பவன் உருட்டுற பிளாடியரா. சரி, லாஸ்ட் மீம் ஒன்று பார்ப்போம். தக் லைஃப் படம் நல்லா இல்லைன்னு சொல்லலை, நன்றாக இருந்தால் நல்லா இருந்துக்கணும் தான் சொல்கிறேன். ஆனால் நம்ம ஆண்டவர் மாதிரி புரியாத பாஷையில பேசி புரிய வச்சுக்கிறாயா. உண்மையில் கிரேட்டராப்பா. சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.